ஆமா மாமா, இப்பதான் அத்தைய நாங்க கூட்டிட்டு போனேன். நாங்க போனது நல்லதா போச்சு. ஸ்னேகா ரோஜாவை கூப்பிட்டுக்கிட்டு ஊரை விட்டு போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. அத பார்த்து சமாதானம் பண்ணி வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தோம். பெரியமா, அதான் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுல. எதுக்கு அவங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்? பேசாம அவங்களையும் பெரிய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வச்சிடலாம்ல. என்ன பேச்சு பேசுறேனியா? நான் ஸ்னேகா மேலயும் ரோஜா மேலயும் காட்டினது இறக்கம். பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு பரிதாபம் தான் பட்டேன். அது வேற இது வேற இனியா. என்னதான் இருந்தாலும் நான் ரோஜா பாப்பாவை பெரிய வீட்டு வாரிசா என்னைக்கும் ஏத்துக்கவே முடியாது. அப்புறம் இந்த ஊருக்குள்ள நமக்கு இருக்கிற மானம் மரியாதை எல்லாமே போயிடும். அது இல்ல பெரியமா. இனியா, சில விஷயங்கள்ல நான் மாறவும் மாட்டேன், மாறவும் விரும்பல. என்ன அப்படியே விட்டுடு. சரி பெரியமா, உங்க இஷ்டம். அப்புறம் ஸ்னேகா ரோஜா விஷயம் இப்போதைக்கு கண்மணிக்கு தெரிய வேண்டாம். பாவம், வாயு வயிறுமா இருக்கிறவ இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க மாட்டா. புரிஞ்சுதா? சரி. நீங்க சொல்றது சரிதான் அத்தை. இப்போதைக்கு கண்மணிக்கு இந்த விஷயம் தெரியாம நாங்க பாத்துக்கிறோம். கல்யாண நாள் அதுவுமா நான் உங்களை திட்டிட்டேன். அதான் என் மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. அத்தை, அப்படி உங்களுக்கு சங்கடமா இருந்தா இப்ப எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, எந்திரிங்க. இதே மாதிரி நீங்க எப்பவும் பொண்ணா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். சரி இனியா, அப்ப நான் கிளம்புறேன். சரி பெரியமா. வாங்க அத்தை. நான் போயிட்டு வரேனியா. வரேன் ரசதி. ரசதி, கிட்டத்தட்ட நீ ஜெயிச்சிட்ட மாதிரி தான். பெரியமாவே உன்னை மனசை விட்டு பாராட்டுறாங்க. இதுவே பெரிய வெற்றி தான். பெரியமா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆமா மாமா, எல்லாத்துக்கும் காரணம் அது கடவுள் தான். அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆமாம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படியே செய்யலாம். என்ன மரகதம், எங்க போயிட்டு வர? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அண்ணி, என்ன எதுவும் பிரச்சனையா? என்னக்கா, ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்க. மரகதம், கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, பதில் சொல்லு. நாம எல்லாரும் அந்த ஸ்னேகா விஷயத்துல இனியும் தான் தப்பு பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா இனிய எந்த தப்பும் பண்ணலங்க. எல்லா தப்பையும் பண்ணது நம்ம குமரன் தான்.
என்ன மரகதம் சொல்ற? ஆமாங்க, எல்லா பிரச்சனையும் குமரனால தான். அண்ணி என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு இனியனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்க. அதை சொல்லி அவனை திட்டிக்கிட்டு இருந்தீங்க. அதனால ராசாத்திக்கும் இனியனுக்கு எவ்வளவு கஷ்டம். இப்போ குமரனும் உறுதியா சொல்றீங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசுறது சரியில்லை. அக்கா, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? அப்ப நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் என் புள்ள இனி என்ன கேவலப்படுத்துற மாதிரி பேசுனீங்களா? ராசாத்திய பிடிக்கலங்கிற காரணத்துக்காக, அவளை பழி வாங்குறதுக்காக கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு 2 பேரையுமே அவமானப்படுத்தி பேசுனீங்களா? அதனால்தான் ராசாத்தி கால ஒரு நாள் வரும், அப்ப எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லியிருக்கா. பாவம், அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அத்த, நீங்க ஒரு கல்ல வெண்ணையும் ஒரு கல்ல சுண்ணாம்பு வச்சு பாக்குற மாதிரி பாக்குறீங்க. என் புள்ள இனி என்ன வாயில மட்டும் சொல்லக்கூடாது அத்த, செயலையும் கொஞ்சம் காட்டுங்க அத்த. கடைசியில இனியன் மாமா எந்த தப்பும் பண்ணல. அக்காக்கும் மாமாக்கும் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும். மா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு கோவம் வரலையாமா? ஏன் வரல? எனக்கு வந்த கோவத்துக்கு அந்த ராசாத்திய உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டேன். ஆனா அப்பதான் அவ ஒரு பெரிய உண்மைய சொன்னான். நீ ராசாத்தியுடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணாம இங்க இருந்து போயிடு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் இதுக்கு ராசாத்தி இனின் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? நான் உங்க புள்ளன்னு சொன்னது இனியனை பத்தி இல்ல, குமரனை பத்தி. நான் குமரனை தான் காதலிச்சேன். நான் உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வரல. என் பொண்ணுக்கு உங்க வீட்டு வாரிசுங்கிற அங்கீகாரம் தான் வேணும். அவ சொன்னதை கேட்டு நான் இடிஞ்சு போயிட்டேன் தெரியுமா? இனிய என்னோட வளர்ப்புங்கிறத நிரூபிச்சிட்டான். ஆனா இந்த குமரன் அவனை பெத்ததுக்கு எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டான். இத நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இத பத்தி நான் யோசிச்சேன். அந்த ஸ்நேகாவை அப்படியே விட்டுட்டு வர எனக்கு மனசு வரல. என்னதான் இருந்தாலும் ஒத்தையா இருக்கிற பொண்ணு, உடம்புல நோய் வேற வச்சிட்டு இருக்கா. அவ கையில நம்ம குமரன் கொடுத்த குழந்தை வேற. அதான் போய் தொலைறான்னு அந்த வீட்லயே இருக்க வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம என்னக்கா பண்றது? அதான் எனக்கும் புரியல மங்க. ஊமை மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து தொலைச்சிட்டான். அந்த ஸ்னேகாவையும் ரோஜா பாப்பாவையும் மரகதம் ஏத்துக்கிற மனநிலையில் இருக்காளான்னு கேட்டு பார்ப்போம். ஏன் மரகதம், எப்படி அந்த ரோஜா குமரனோட பொண்ணுன்னு ஆயிடுச்சு? பாப்பாவை பெரிய வீட்டு வாரிசா நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட வேண்டியதானே? வாயை மூடுங்க. முறையே இல்லாம பிறந்தது நம்ம பெரிய வீட்டு வாரிசாயிடுமா? பெரிய வீட்டு வாரிசுனா அது குமரனுக்கும் கண்மணிக்கும் பொறுக்கிறது தான். அதை தவிர வேற யாரையும் நான் ஏத்துக்க மாட்டேன். அண்ணி, நீங்க தான் அது குமரனுக்கு பிறந்த பொண்ணு தான் பாவம்னு சொல்றீங்க.
அப்போ அண்ணன் சொல்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம்னா அது பெரிய வீட்டு வாரிசு இல்லைன்றீங்க. மரகதம், உனக்கு என்னதான் பிரச்சனை? முன்னாடி போனா கடிக்கிற, பின்னாடி போனா உரைக்கிற. எப்படி இருந்தாலும் அது குமரனோட வாரிசு தானே. பாவம் பாக்குற நீ ரோஜாவை நம்ம வீட்டு வாரிசை ஏத்துக்கிட்டா என்ன? வாயை மூடுங்க நீங்க. ஐயோ பவன் இறக்கப்படுறதுக்கும் நம்ம பரம்பரைங்கிற ஸ்தானத்தோட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. ரோஜா விஷயத்துல இதுதான் என்னோட முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா என்னோட கவலை எல்லாம் இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு கண்மணிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. வாயும் வயிறுமா இருக்கா. தன்னோட புருஷன் தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா பாவம் உடைஞ்சு போயிடுவா. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும். அதெல்லாம் சரிதாமாங்க. ஆனா அதிர்ச்சியில வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இங்க பாருங்க, கண்மணி வந்துட்டா. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் காட்டிக்க வேண்டாம். கண்மணி, மாப்பிள்ள விஷயத்த சம்பந்தியம்மா கிட்ட சொல்லிருப்பாரோ? அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாருமா, பயப்படாம. ஒருவேளை சொல்லியிருந்தாருன்னா? சொல்லியிருந்தா அவங்க பேசுறத பார்த்து நாமளே தெரிஞ்சுக்கலாம். வா. என்ன கண்மணி, எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு தான் அத்தை. கொஞ்சம் மனசு சரியில்லை, அதான். கண்மணி, குமரன் உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? உன்கிட்டதான் கேக்குற கண்மணி. இல்ல அத்தை. அவ கொஞ்சம் சோர்வா இருக்குன்னு சொன்னா நான் கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன். கண்மணி வா போலாம். வா. சித்தி, இதுக்கு மேல எதுக்கு பொறுத்துக்கிட்டு? அண்ணி கர்ப்பமா இல்ல, போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதானே? அவசரப்படாத புனிதா. ஏற்கனவே அக்கா குமரன் செஞ்ச துரோகத்தை தாங்க முடியாம அப்செட்ல இருக்காங்க. இதுல கண்மணி இப்படி பொய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்சா ரொம்ப நொந்து போயிடுவாங்க. நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். நான் சரவணா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியல. இப்போ நீங்களே ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லாரு நல்லாரு. உட்காருங்க. இனியா, ராசாத்தையும் சும்மா சொல்லக்கூடாதுடா. மத்தவங்களுக்காக நம்ம புருஷன் ஏன் பழிய ஏத்துக்கணும்னு சுயநலமா சிந்திக்காம நம்ம பெரிய வீட்டு மானத்துக்காக எல்லா பழியையும் தாங்கிட்டு இருந்திருக்கா பாரு. ராசாத்தி, உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயமா? நீ உடம்புக்கு முடியாம இருக்க, அதனால எக்காரணத்தை கொண்டு நீ இங்க இருந்து போக கூடாது. உனக்கு என்ன தேவைன்னாலும் ராசாத்தி மூலமா நான் உனக்கு அதை செஞ்சு தரேன். அதனால நீ ரோஜாவோட இங்கே இரு.
கல்யாண நாள் அதுமா உங்களை திட்டிட்டேன். அதுதான் என் மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. அத்தை, அப்படி உங்களுக்கு சங்கடமா இருந்தா இப்ப எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, எந்திரிங்க. இதே மாதிரி எப்பவும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். ம். சரி இனியா, அப்ப நான் கிளம்புறேன். சரி பெரியம்மா. வாங்க அத்தை. அத்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் வருது. எப்படியாவது அத்தை மனசை மாத்தி நம்மளை ஏத்துக்க வைக்கணும். வாங்க வாங்க. வணக்கம் சார், இவங்க தான் எங்க பெரிய அத்தை, எங்க வீட்டு மூத்தவங்க. ராசாத்தி, அது நீங்க சொல்லாமலேயே தெரியுது. இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே கலெக்டர் நான் இருக்கேன்னு கூட பார்க்காம பதட்டமா எழுந்து இவங்களை கூட்டிட்டு வர போகும்போதே இவங்க எவ்வளவு முக்கியமானவங்கன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. அம்மா, ராசாத்தி சேர்மனா தன்னோட பதவியை உணர்ந்து பொறுப்பா செயல்படுறாங்க. அவங்க இப்படி பொறுப்பா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் போட்டிருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லாரு நல்லாரு. அத்தை, அவங்கள போக வேணாம்னு சொல்லுங்க அத்தை. அவங்க உடம்புக்கு முடியாம இருக்காங்க. இப்ப அவங்கள அனுப்புனா அந்த பாவம் எல்லாம் நம்மளதான் வந்து சேரும். கூப்பிடுங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. என்ன பாக்குற? நான் உன் மனசாட்சி தான். உன் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லவா? ராசாத்தி இவ்ளோ நல்லவளா இருக்காளே, நாம தான் அவளை புரிஞ்சுக்காம போயிட்டோன்னு ஃபீல் பண்ற. இல்ல இல்ல, நான் உன்னோட மனசாட்சி, எனக்கு தெரியாதா? சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். கண்மணியை விட எந்த விதத்துல ராசாத்தி குறைஞ்சிட்டா? கண்மணியால ஏதாவது நல்லது மரியாதை உனக்கு கிடைச்சிருக்கா? அவளால நீ நிறைய அசிங்கப்பட்டிருக்க. ஆனா ராசாத்தியால உனக்கு எப்பவும் மாலை மரியாதைன்னு மதிப்பு தான் கூடி போயிருக்கு. இப்ப கூட உன்னோட குடும்ப கௌரவம் கெட்டு போகாம அவதான் காப்பாத்துனா. பேசாம ராசாத்தி உன்னோட மருமகளை ஏத்துக்கோ. அந்த மாலை மரியாதை சேர்மன் பதவியெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டியது. அத தட்டி பறிச்ச வந்த ராசாத்தி. அதுவும் போக என்ன மாதிரி கண்மணி மாதிரி பெரிய குடும்பத்தில இருந்து வந்தவ கிடையாது. சோத்துக்கே லாட்டரி அடிக்கிற குடும்பத்தில இருந்து வந்துட்டு என்கிட்டயே பதவியை காட்டி சீன் போடுறா. அவளை என்னைக்குமே என் மருமகளை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்க வெப்பா, உன்னை ஏத்துக்க வெப்பா அந்த ராசாத்தி. இதே வாயால என் வீட்டுக்கு வாமா மருமகளேன்னு உன்னை கூப்பிட வெப்பா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை இந்த வீட்டு படியை ஏற விட மாட்டேன்.